ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கடி காசில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். விஜயா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் தான் என் வாழ்க்கை ஒளிமயமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸில் சேர்றாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க லவ்வர்ஸ் போல இருக்குது. அவங்க மீட் பண்ணிக்க இடம் எல்லாம் சொல்லிட்டு இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து சேர்றாங்க. இதால் என்னெல்லாம் பிரச்சனை வந்து விஜயாவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அவங்க அங்கே வந்து பிரேக் விடுறாங்க. பிரேக் விடுற டயத்தில் போய் இவங்க தனியாக நின்று பேசிக்கிறாங்க. நம்ம வெளியில் மீட் பண்ணால் தான் பிரச்சனை, நம்ம இனிமேல் இங்கே 1 hour எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ்லாம் முடிஞ்சப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க மாஸ்டர், நான் அவங்கள கொண்டாந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து விஜயா வந்து நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ரவி வந்து ஸ்ருதியை சமாதானப்படுத்துறதுக்காக அவனை வெளில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லவும், வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும்லாம் நான் வரமாட்டேன், சினிமா போயிட்டு பீச் போய்ட்டு அப்படியே வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய செலவு வைக்கிறேன்னு ரவி கேட்குறாரு. நீ இவ்வளோ செலவுலாம் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அடுத்து அந்த பையன் வந்து விஜயாவை ட்ராப் பண்ணுறாரு. பேக்கை நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பின்னாடியே வராரு. உங்கள் வீடு வெளிலேருந்து பார்க்குறத விட உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப பவ்யமாக நடிக்கிறாரு. எல்லோரும் பார்த்துட்டு இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் மாஸ்டர், நாளைக்கு நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இல்லை என் பையன் இவன் தான் தொழிலதிபர், கார் வச்சுருக்கான், நான் அவன் கூட நான் கார்லேயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. என்னது மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு முத்தி கேட்கும். ஆமாம், நான் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறேன்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்பா உனக்கு டீ வேணுமா? சரி குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்டர் 2 டீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் டீ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உங்களை என்ன மீனா தான் சூப்பராக டீ போடுவாள்ல, அவ்வளோதான் மாஸ்டர்னு சொன்னேன்னு சொல்ல, அவளை என்ன நீ மாஸ்டர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரவி உங்கள் கடையில் வந்து பரோட்டா போடுறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பரோட்டா மாஸ்டர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அதே மாதிரி எந்த வேலை செய்கிறவங்களையும் மாஸ்டர் சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லவும் விஜயாவுக்கு ஒரு இன்சல்ட்டிங்காக போயிடுது. அடுத்த நைட்டு எல்லோரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. மீனாவும் முத்துவும் வந்து கிறிஷை தத்தெடுக்கிற விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. கிறிஷை தான் ஊரில் போய் பார்த்துட்டு வந்தோம், அந்த பையனுக்கு நம்ம அம்மா இல்லைன்னு நினச்சிருந்தோம், கடைசியில் அவங்க பொண்ணு தான் அவனோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பார்த்தியா அந்த பொம்பளை நமக்கெல்லாம் போய் சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டுருக்காங்க. இவங்க பேசுகிறது கேட்டு அங்கேயே நின்று கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் பாவம் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மனோஜ் இருந்துட்டு சரியான கேடியாக இருப்பா போலவே, பெத்த பிள்ளையே வேணாம் சொல்லிட்டு வச்சுருக்கா, இவ வந்து யாரையாவது கல்யாணமே ஆகலன்னு போய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணியிருப்பா, யார் அந்த இழிச்சவாயின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. அவள் தான் அந்த இழிச்சவாயின்னு தெரிஞ்சுக்கிற டயத்தை பார்க்கணும் தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டேரக்டர் வந்து அந்த சீனை கொண்டு வர மாட்டாரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.